சாணக்கியரின் கொள்கைகள் இன்றளவும் நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்குது. அவர் சொன்ன வழிமுறைகள் பின்பற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் அதை பின்பற்றி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை நம்ம அடைய முடியும். ரொம்பவே சந்தோஷமாகவும் வாழலாம் நம்மளோட வாழ்க்கையில். சாணக்கியா இந்த வார்த்தை கேட்டாலே எல்லாருக்கும் தோன்ற முதன்மையான எண்ணம் வாழ்க்கை தத்துவங்கள், நீதிகள். பணம், வியாபாரம், உடல் நலம், திருமண வாழ்க்கை, சமூகம், இப்படி பல தலைப்புகள் கீழே சாணக்கியா மிக அழகான வாழ்க்கை தத்துவங்களை சொல்லி கொடுத்திருப்பாரு. தர்மம், அநியாயம், கர்மம் மற்றும் பாவ புண்ணியங்கள் தவிர சாணக்கியர் தன்னோட வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு தேவையான வெற்றிகள் என்னென்ன வழியிலலாம் கிடைக்குன்றத அவர் வழங்கியிருக்கார். சாணக்கியர் சாணக்கிய நீதின்ற நூலில் தன்னோட அனுபவத்தையும் தனக்கு தெரிந்த அறிவுரைகள் எல்லாத்தையும் அந்த நூலில் அழகாக விளக்கியிருக்காரு. ஒரு பர்சன் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட சாணக்கிய நீதின்ற நூலில் இவர் விரிவாக விளக்கியிருக்காரு. இவர் சொன்ன தந்திரங்களை பின்பற்றி நடந்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றிகரமான உச்சத்தை அடைய முடியும். சாணக்கியர் சொன்ன இந்த 5 குணங்கள் இருப்பவர் ரொம்பவே ஞானமுடையவராக இருப்பாங்க. அந்த 5 குணங்கள் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், உங்கள் இலக்குகளை யாரிடமும் கூறாதீர். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னா உங்களோட கோல்ஸ் அண்ட் பிளான்ஸை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. சாணக்கியர் கூற்றுப்படி எவர் ஒருவர் தன்னோட இலக்குகளை மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய புத்திசாலின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினைப்பாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். உங்கள் இலக்கை அடையிற வரைக்கும் நீங்கள் அதை ரகசியமாக தான் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சதுரங்க ஆட்டம் விளையாடுவீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கும் இந்த சதுரங்க ஆட்டத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. மூவ் இன் சைலன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. இந்த சதுரங்க ஆட்டத்தில் நீங்கள் எப்படி ப்ளே பண்ண போகிறீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த விளையாட்டில் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன இலக்கை நோக்கி முன்னேறிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ரகசியமாக வச்சுக்கோங்க. உங்கள் வெற்றியை நோக்கி மட்டும் உங்கள் பயணம் இருக்கணும். இந்த சதுரங்க ஆட்டத்தில் நீங்கள் செக்மேட் சொல்கிற வரைக்கும் ரொம்பவே பொறுமையாக இருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும். பொறுமை காக்கணும், யார்கிட்டையும் இதை நீங்கள் சொல்லக்கூடாது. செகண்ட், தவறை திருத்திக் கொள்ளுங்கள். சாணக்கியர் கூற்றுப்படி எவரொருவர் தன்னோட தவறுகளில் இருந்து விலகி நற்செயல்கள் செய்து அவர் இருக்கிறாரோ அவர் ஒரு மிகப்பெரிய ஞானின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சாதாரண மக்கள் கண்டிப்பாக ஒரு சில தவறுகள் செய்வோம். அப்படி நீங்கள் செஞ்சாலும் அதை நீங்கள் திருத்தி கொள்ளணும்னு சொல்கிறாரு. சாணக்கியர் இந்த 3 விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும்னு சொல்கிறாரு. மனக்கசப்பு, வெறுப்பு, கோபம். மனக்கசப்பு ஒரு சில பேருக்கு ஒரு சில எதிர்பாராத சூழ்நிலைகளில் ஏற்பட்டிருக்கும். அதை நீங்கள் முழுக்க நினைக்க தேவையில்லை. அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை மட்டும் மனதில் ஏற்று நடக்க வேண்டும். 2வது, கோபம். நீங்கள் மற்றவங்க மேலே கோபப்படுறப்ப உங்கள் அறிவு சிந்திக்க வேண்டிய பல சிந்தனைகளை நீங்கள் அந்த நேரத்தில் சிந்திக்காமல் போயிடுவீங்க. அதனால் கோபப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. 3rd, வெறுப்பு. உங்களுக்கு ஒரு நபர் மேலே வெறுப்பு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் முழுக்க மறக்க பார்க்கணும். ஏன்னா அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஆகும். அது உங்கள் உடம்ப மனசையும் ரொம்பவே பாதிக்கும்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் உங்களுக்காண்டினாச்சு நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறாரு. 4th, பொறுமையாக இருப்பது. கஷ்டமான காலகட்டங்களில் எவரொருவர் தன்னை தானே கட்டுப்படுத்திட்டு பொறுமையாக இருக்கிறாரோ அவர் தான் மிகப்பெரிய புத்திசாலின்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். ஏன்னா கஷ்டமான காலகட்டங்களில் ஒரு சில பேர் தவறுகள் செய்கிறதும் உண்டு, ஒரு தவறான பாதைகளும் போக வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்து எவரொருவர் தன்னை தானே விளக்கி நற்செயல்கள் செய்கிறாரோ அவர் தான் உண்மையான வல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பீங்க, அதில் நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுற லெவலுக்கு ஃபைனல்ஸும் போயிடுவீங்க. ஆனால் அந்த ஃபைனல்ஸ் போகும்போது ஒரு பதட்டம் வரும் பாருங்கள், அது சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்த நேரத்தில் தான் உங்கள் எண்ணங்களை நீங்கள் சீராக கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்திய கிரிக்கெட் வீரர் MS தோனி பல இக்கட்டான சூழ்நிலைகள் அவர் சூழ்ந்தாலும் விளையாட்டு மைதானத்தில் அவர் கொஞ்சம் கூட பதட்டப்படவே மாட்டார். அவர் ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ணுவார். அதனால தான் எல்லாரும் அவரை கூல் கேப்டன்னு கூட சொல்கிறாங்க. தோனி பொறுமையை இழக்காமல் எண்ணத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடிஞ்சனால தான் அவரால் மிக சரியாக முடிவெடுக்க முடிஞ்சிச்சு. அவரால் மிகப்பெரிய வெற்றியையும் அடைய முடிஞ்சிச்சு. 4th, வழிபாடு. எல்லாருக்கும் கஷ்டம் வந்தோடனே சொல்கிற வார்த்தை, இந்த கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் இருக்கிற பொசிஷனை விட அடுத்த கட்டத்துக்கு மென்மேலும் உயரணும்னு நினைக்கிறப்ப தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. அதனால் நீங்கள் அதை பாசிட்டிவாக பார்க்கணுன்னு சொல்கிறாரு. சாணக்கியரின் கூற்றுப்படி அதிகம் ஞானமுடையவர்கள் வணக்க வழிபாடுகள் செய்வாங்க. ஏன்னா அவங்க மன அமைதிக்காண்டியும் மிக தெளிவாக சிந்திக்கணுன்ற ஒரே விஷயத்துக்காண்டி அவங்க வாழ்க்கையில் இதை பண்ணுவாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் தெளிவும் உண்டாகும். 5th, விடாமுயற்சி. உங்கள் இலக்கை அடைவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்கணும். எந்த தடைகள் வந்தாலும் அதை சமாளித்து எவரொருவர் தயக்கமின்றி எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கிறாரோ அவர் தான் மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கால நேரத்தை சொல்லி அவங்களோட பொன்னான நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு இந்த கோலை அடையிறதுக்காண்டி டைம் வரலன்னு சொல்லுவாங்க. காலம் நேரம் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எவரொருவர் தன்னோட இலக்கு நோக்கி மட்டும் போகிறாங்களோ அவங்களால எளிதாக வெற்றி அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர். இதுக்கு உதாரணமாக ஒரு உண்மை சம்பவம். அங்கிதா சௌத்ரி இவங்களோட கனவு ஒரு பெரிய IAS ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இவங்க UPSC ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில். திரும்ப மனம் தளராமல் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அதுக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதமாக அவங்களோட அம்மா ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. இதை நினச்சி அவங்க ரொம்பவே மனமுடைஞ்சு போயிடுறாங்க. அவங்களோட அம்மாவுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய IAS ஆஃபீஸர் ஆகணும்னு தான் அவங்களோட கனவாக இருந்திருக்குது. மீள முடியாத துயரத்தில் இருந்தப்ப தன்னோட தந்தையோட வார்த்தைகள் தான் அவங்களுக்கு ரொம்பவே ஊக்கத்தை கொடுத்துச்சு. அகைன் UPSC ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி கஷ்டப்பட்டு அவங்க எக்ஸாமை எழுதுகிறாங்க. ரிசல்ட்டும் வருது. ஆல் இண்டியா ரேங்க்லேயே 14th மெம்பராக இவங்க வந்தாங்க. IAS ஆஃபீஸரும் ஆனாங்க. இவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கேட்குறப்ப நமக்கே ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருது. இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி எந்த தடைகளையும் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க. ஒரு சில சமயங்களில் நம்மளோட நம்பிக்கையை ரொம்பவே இழந்துடுவோம். அந்த மாதிரி நேரங்களில் உங்களை நீங்களே மீட்டெடுத்தால் மட்டும்தான் நீங்கள் மிகப்பெரிய லட்சியத்தை அடைய முடியும். சாணக்கியர் சொன்ன இந்த 5 குணம் உங்கள்கிட்ட இருக்குதா? இந்த 5 குணம் உடையவர்கள் மிக்க ஞானமுடையவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக அவங்க தெரிவாங்களாம். சாணக்கியர் சொன்ன இந்த 5 குணங்களை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா உங்களை விட அறிவாளி யாருமே இல்லை, முக்கியமாக உங்களை வீழ்த்த யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர்.